வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் அடுப்பங்கரை விஐபி கிச்சன். நம்ம வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல் பார்த்துட்டு வரோம். இப்போ நிறைய பாரம்பரியமான சமையலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம செட்டிநாளில் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ் பார்த்திங்க அப்படின்னா கோழி வெள்ளைக்குருமா. அந்த கோழி வெள்ளைக்குருமா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி வெள்ளைக்குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: கோழி 1/2 கிலோ, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, சோம்பு 1 டீஸ்பூன், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி, தயிர் 1/2 கப்பு, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 50 கிராம். கோழி வெள்ளைக்குருமாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். இப்போ அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல அரைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா தேங்காய், முந்திரி பருப்பு. தேவைப்பட்டால் நீங்கள் கசகசா யூஸ் பண்ணிக்கலாம், நான் கசகசா சொல்லலை. அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கிறோம். ஒரு கடாயோ பாத்திரமோ அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை முக்கால்பாக வதக்குறோம். கோழி போட்டு வதக்குறோம். மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டுடுறோம். தயிரும் போட்டுடுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடுறோம். கோழி முக்கால்பாக வேகும்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு ஸ்டேஜில் கோழி நல்லா வெந்து போகுது. இந்த ஸ்டேஜில் இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் வேணும் அப்படின்னா க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு இறக்கிங்கன்னா அது சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அது நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆகிடும். இந்த வெள்ளைக்குருமான்னு சொல்லும்போது மெயினாக தேங்காய், நான் சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு ரொம்ப முக்கியம். இதை போட்டு இறக்கும்போது அந்த குருமாவே ஒரு மாதிரி திக்னஸ் இருக்கும். நல்ல ஒரு சப்பாத்தியோடையோ இல்லை தோசையோடையோ இட்லியோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான கோழி வெள்ளைக்குருமா. அது நான் சொன்னது செட்டிநாடு ஸ்பெஷல். ஸோ இப்போ அதை எப்படி செய்து பார்ப்போம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சூடாகட்டும். வெள்ளைக்குருமான்னு சொல்லும்போது சாதாரணமாக அந்த காலத்தில் கசகசா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கசகசான்னு சொல்லும்போது நீங்கள் தானாக அப்படியே அரைச்சிட்டிங்க அப்படின்னா அரைவே அரையாது. கசகசாவை சுடுதண்ணில் ஊற வைக்கணும், முந்திரி பருப்போடு ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த கசகசாவை முந்திரி பருப்பு அரைச்சா தான் அதுக்கப்புறம் தேங்காய் அரவை அரையும். முதலே நீங்கள் தேங்காய் கூட கசகசா போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரையாது. அதனால கசகசாவை நீங்கள் சுடுதண்ணில் ஊற வைக்கணும். சரி, நிறைய பேர் இப்போ அந்த கசகசா யூஸ் பண்ணுறதில்லை. ஏன்னா தூக்கம் வரும் அப்படின்றதால அது யூஸ் பண்ணுறதில்லை. நம்மளும் யூஸ் பண்ணலை. குருமா நீங்கள் கேட்கலாம், அது போன்லெஸ் வேணுமா இல்லை போனோட வேணுமா அப்படின்னு. சாதாரணமாக உண்மையை சொல்லப்போனால் எலும்போடு இருந்தால் தான் அந்த எந்த கறியமாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். போன்லெஸ்ன்னு சொல்கிறத விட எலும்போடு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். ஸோ நிறைய இந்த மசாலா, கை மசாலா யூஸ் பண்ணுவாங்க. ரெடிமேட் மசாலா விட கை மசாலா செட்டிநாடு ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒன்று கேட்கலாம், நீங்கள் மிளகு போடலாமா? பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம். மிளகு போடும்போது கலர் மாறும். அதனால தான் இந்த வெள்ளைக்குருமான்ற கலர் மாறிடும். அதனால தான் நம்ம மிளகு யூஸ் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல், நீங்கள் மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன சூடாகுது, தாளிக்கிறதுக்கு நான் சோம்பு, கருவேப்பிலை மொத்தம் தாளிக்க போகிறேன். சோம்பு பொரிஞ்சிச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோம்போட வாசனை நல்லா அந்த இலையில் இருக்கும். இப்போ கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். முக்கால் பாகத்தை வதக்கலாம். இந்த வெங்காயம் சொல்லும்போது ஒரு 4 விதமான வெங்காயம் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்ல வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தில் வெள்ளை வெங்காயம் பார்த்திங்கன்னா மூடத்தோட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெல்லாரி வெங்காயம், ரெகுலராக கிடைக்கிற வெங்காயம். இந்த வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயத்தில் டேஸ்ட் நிறையா இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த காட்டமும் சின்ன வெங்காயத்துக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த வெங்காயம் ஆல்மோஸ்ட் முக்கால் பாகம் வதங்கிட்டுருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன், பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு 2 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிடுறேன். இப்போது இதில் ஒரு இஞ்சி பூண்டு அரவை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் சொன்னேன் அரைச்சி வச்சுருக்கிறதுல தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி வச்சு அரைச்சிருக்கேன்.
ஆல்மோஸ்ட் வெங்காயம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கரெக்டான பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது கோழியை போட்டுறேன். வெங்காயம் முக்கால்வாகத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை போட்டுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு காரம் பிடிக்கிறதுக்கு நான் பண்ணுறேன், உப்பு போட்டுறேன். கொஞ்சம் தனியாத்தூள், ஒரு 1/2 கப் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தயிரோட சிக்கன் நல்லா ஈஸியாக வெந்துடும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ கிடையாது. ஒன்றே ஒன்று முக்கியமான விஷயம் நான் சொல்ல வர்றதில், சாதாரணமாக இந்த மாதிரி கோழி வேக வரும்போது கோழியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. அப்போ அந்த நீச்சி வாசனை வராது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஞ்சத்தூள் சேர்க்க போகிறதில்ல, மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. நம்மளோட காரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த அரவையில் இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி வச்சு அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த அரவையை வந்து இப்போ ஊற்றிடுவோம். நான் சொன்னேன் கடைசி அரைக்கிறதுக்கு முன்னாடி க்ரீம் போட்டு இறக்கலாம். அப்போ அந்த ரிச்னஸ் உடைய கிரேவியோட ரிச்னஸ் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் முந்திரி பருப்பு போட்டாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த க்ரீம் போடும்போது ரிச்னஸ் இருக்கும். அதாவது இந்த கிரேவியை வந்து ஒரு மாதிரி ரிச்சாக இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த க்ரீமுக்கு அந்த சக்தி இருக்குது. இதில் அரைக்கிறது தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை முக்கால் பாகத்து மேலே வதக்கிட்டு இஞ்சி பூண்டை போட்டு அதை கோழியும் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தயிரை ஊற்றிருக்கோம். ஆல்மோஸ்ட் கோழி வந்து முக்கால் பாகம் வெந்துடுச்சு. ஆக்சுவலாக இந்த கோழியை வந்து பிராய்லர் கோழி. இதே நீங்கள் நாட்டுக்கோழியில் செஞ்சீங்க அப்படின்னா கலகலாக இருக்கும். இப்போது இந்த கோழி வேகிற டைம் பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்தில் வெந்துடும் கோழி. பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் கோழி அழகாக வெந்துடும். இந்த குருமா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா திக்னஸ் இருக்கணும். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அது திக்னஸ் இருக்கணும் ஆக்சுவலாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் முக்கால் பாகம் வெந்துடுச்சு. அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்றேன். இன்னும் கலர் பாருங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வெள்ளையாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டுக்கோம். இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், ஒரு கொதிக்கணும். இதில் நான் பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பச்சை கொத்தமல்லி, கருவேப்பிலை, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் திக்னஸ் சொன்னேன், இந்த திக்னஸ் இருக்கணும். கோழி கலக்கலை வந்துடுச்சு. சிம்மில் வச்சுக்கிறேன். ஒரு வாட்டி குயிக்காக இந்த ரெசிபி பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டை வதக்கணும், பச்சை மிளகாய் வதக்கணும், கோழியை வதக்கணும், உப்பு போட்டு தயிரை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கோழியை வேக வச்சுட்டோம். தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம். அரைச்ச மசாலாவை கோழி வந்து 75% குக்கான பிறகு அந்த மசாலா போட்டு வதக்கிட்டுருக்கோம். கோழி நல்லா வந்து போச்சு. இது நல்லா சப்பாத்தியோடையோ இட்லியோடையோ அதே மாதிரி தோசையோட சாப்பிடும்போது சரி, எஸ்பெஷலி காரசாரமாக ஒரு பிரியாணி செஞ்சுட்டு அந்த பிரியாணியோட சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு இந்த கோழி வெள்ளை குருமாவுக்கு இருக்குது. இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு. மெயினாக வந்து செட்டிநாடு ஸ்பெஷல்னு சொல்லாங்க. செட்டிநாடில் வந்து இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷு கோழி வெள்ளை குருமா. அது மாதிரி காய்கறி வெள்ளை குருமா, கோழி வெள்ளை குருமா, அது மாதிரி வெஜிடபிள் காய்கறி மண்டி, இதெல்லாம் வந்து செட்டிநாடு ஸ்பெஷல்னு சொல்கிறேன். ஒரு அட்டகாசமான ஒரு கோழி வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன், நான் சாதாரணமாக இந்த மாதிரி பிராய்லர் கோழியாக இருந்தால் வேகிறதுக்கு 7 நிமிஷத்தில் வெந்துடும். நாட்டுக்கோழியாக இருந்தால் 20 நிமிஷம் ஆகும். இந்த குருமா வந்து ரொம்ப திக்காக இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுதான் பதம் ஆக்சுவலாக. வாவ், ஒரு அட்டகாசமான கலக்கலான ஒரு கோழி வெள்ளை குருமா நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல். ஒரு குயிக்காக ரீக்காப் பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை முக்கால் பாகம் மேலே வதக்குறோம், கோழி போட்டு வதக்குறோம், இஞ்சி பூண்டு போட்டு வதக்குறோம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறோம், தயிர் ஊற்றிடுறோம், கொஞ்சம் தண்ணி விட்டு கோழி வேக வச்சிடுறோம்.
அரைக்கிறது தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு வச்சு அரைச்சிருக்கோம். அந்த கோழி வெந்த பிறகு அந்த அரைச்சி மசாலா போட்டு அந்த பச்சை வாசனை பரவலும் கோழியை வந்து வேக வச்சிடணும். அந்த மசாலா வேக வச்சிடணும். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் கோழியை அதை ஊற்றிக்கிற பதத்தில் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எடுத்து வந்துடணும். ஒரு ஆப்பத்து மேலே ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிடும்போது, ஊற வச்சு சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு, தோசையோடு சாப்பிடும்போது, கல் தோசையோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இந்த அட்டகாசமான சூப்பரான கலக்கலான ஒரு கோழி வெள்ளை குருமா நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் இந்த தாமு கொடுத்துருக்கோம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு சாமி விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.